ரீஎன்ட்ரி கொடுத்த பிரவீன் ராஜும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சில வார்த்தைகள்லாம் முதல்ல விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சகஜமாக பேசி பழக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து ரீஎன்ட்ரி கொடுத்த ரம்யா அப்சரா. ரம்யாவை பார்த்த உடனே சாண்ட்ரா போய் கட்டு பிடிச்சிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா மனசுக்குள்ளே என்ன தெரியுங்களா நினச்சிருப்பாங்க, நான் வீட்டை விட்டு போகும்போதும் நீ இப்படி தான் தேம்பி தேம்பி அழுத, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இங்கே விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சி தான் நான் வெளியே போய் ஷோவை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது எந்தெந்த இடத்துலலாம் நீ என் காலை வாரி விட்ட அப்படின்ட்டு. இப்போ என்னோட வெளிப்படையான கோவத்தை கூட காட்ட முடியாமல் இருக்கேன். எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வியானா மாதிரி உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பண டாஸ்க்குக்காக ஒரு சில டாஸ்க்லாம் நடந்தது. 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாற வேண்டிய டாஸ்க்கை சரியாக பண்ணதுனால 5 லட்சத்தோடு நின்றுட்டுருக்கு. சாண்ட்ராவும் என்னடா பணப்பெட்டியில் பணம் அதிகமாக சேரும்னு பார்த்தா 5 லட்சத்தோடவே நிற்கிதே, இவளுங்களாம் நம்மளை போட்டு அடிச்சிட்ருக்காங்க, நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வச்சாரு பாருங்க ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு. என்ன அப்படின்னா, ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு மெமரிஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கான நடந்த மெமரிஸை எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் ரம்யா கரெக்டாக ஒரு இடத்த கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்வதி கிட்ட சாண்ட்ரா சொல்கிறாங்க, ரம்யா மாதிரி ஒரு விஷப்பாம்பு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே சாண்ட்ராக்கு என்ன பேசுறது அப்படின்றதே சுத்தமாக தெரியல. ஏன்னா இத்தனை நாளாக, அதான் போன வாரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பாவம் அப்படின்னு தான் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒவ்வொருத்தராக வெளியே இருந்து நம்மளோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, இப்போ எல்லாரும் நம்மளை போய் தாக்க வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனையிலே இருக்காங்க சாண்ட்ரா. இதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, சாண்ட்ராவும் விக்ரமும் அவ்வளோன க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தாங்க. விக்ரமை வியானா அடிக்கிறாங்க, சாண்ட்ராங்க வரவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்போ 2 எதிரிகளும் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுங்களா, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியா நம்ம இருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய அப்பாவி, நம்மளை ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 பேருமே கூட்டு சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை தான், இன்னும் ஒரு வாரம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறமா பார்வதியும் கமருதீனும் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் விளையாடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, இவ்வளோ உடம்பு சரியில்லாதவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது இது நடிப்பா, அந்த டாஸ்கில் பண்ணது நடிப்பா அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வருதா இல்லையா சொல்லுங்கள். எனக்கு பிக் பாஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு. ஏன்னா ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூலாம் வச்சு தான் நீங்கள் உள்ளே அனுப்புகிறீங்க. பேனிக் அட்டாக் வருது, ஒரு சின்ன பேசினா பேனிக் அட்டாக் வருது, அழுதா பேனிக் அட்டாக் வருது, மயக்கம் வச்சு விழுறாங்க அப்படின்னு இவ்வளோ உடம்புல இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுருக்கவங்கள எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தானே அனுப்புறீங்க, இவங்களை மட்டும் எப்படி உள்ளே சேர்த்தீங்க?